வாழ்க்கையில் நம்ம எந்த பக்கம் நான் போகிறது அப்படின்னு தெரியாமல் வந்து திருன்னு முடிச்சிட்டு இருக்காரு கோபிநாத். அவர் செஞ்ச காரியங்கள், அவர் செஞ்ச பாவங்கள் அவரோட தலைமையிலேயே வந்து டமால் டுமில் விழ ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ராதிகா கூட நிம்மதியாக இருக்க முடியல. பாக்கியாவோட வீட்டில் இது வரைக்கும் சப்போர்ட்டாக இருந்த அவருடைய அம்மாலேருந்து ஆரம்பித்து மகள் வரைக்கும் எல்லாருமே வந்து வெறுப்பை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அதே சமயத்தில் மாற்றி மாற்றி சண்டை, நிம்மதியான வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயத்தில் ஜெயிச்சா கூட சந்தோஷப்பட முடியலங்கிற தருணத்தை தான் இப்போ ராதிகா ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்து தெளிவாக சொல்லிடுறாங்க. இந்த பாருப்பா, உனக்கு அவ்வளோ கஷ்டமாக தான் இங்கே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீ கிளம்பி போயிட்டே இரு, எனக்கு சொந்த வீடு இருக்கு, நான் கிளம்பி போயிடறேன், நீ டிவோர்ஸ் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆனால் இவர் இப்போ வேறு வழியே இல்லை அப்படின்னா டிவோர்ஸ் வாங்கினாலே இவரால் தனியாரெலாம் இருக்க முடியாது. இவரால் தனியாக இருந்தால் வந்து ஒரு 15 நாள் தொடர்ந்து குடிச்சிட்டே இருந்து அவ்வளோதான், அவர் லிவரை கெடுத்துட்டு ஒரு மரண கேஸ் ஆகி போயிடுவார். ஸோ அதனாலேயே வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இப்போ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா பாக்கியாட்ட போய் நம்ம திரும்பி சேர்ந்துடலாம், நம்ம பிள்ளைங்களுக்காக ஒன்றா இருக்கலாம்னு ஒரு நடிப்பை போடுவார். ஆனால் அந்த நடிப்பை ஏற்றுக்காமல் பாக்கியா இவரை தள்ளி விட்டுறதான் பெஸ்ட்டு, இல்லைனா பாக்கியாவே தான் தரலாம் மண்ணள்ளி போட்டுப்பாங்கன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது?